ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் இந்த டாபிக் எடுக்க சொல்லி நம்மக்கிட்ட கேட்டு இருந்தார். ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக அந்த டாபிக் பற்றி தெரிஞ்சிருக்கணும். இது வரைக்கும் நம்ம இந்த டே பை டே கான்வர்சேஷனில் இந்த டாபிக் நம்ம கண்டிப்பாக பேசியிருப்போம். ஆனால் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணாமல் பேசியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. ஸோ ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போவுமே வந்து அது போல் இருக்குது, இது போல் இருக்குதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல தான் இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். உங்கள் லாங்குவேஜ் வந்து அட்வான்ஸாக இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன். கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நம்மளோட டாபிக் நான் பார்த்தீங்கன்னா சீம் அப்பியர். ஓகேங்களா? சீம் தமிழில் வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா தெரிவது. ஓகேங்களா? அப்பியர் வந்து தோன்றுவது. தெரிவது அப்படின்னா ஃபீலிங்ஸ். ஓகேங்களா? இம்ப்ரெஷன் அப்படின்னா அவர் வந்து சாப்பிட்ற மாதிரி தெரிகிறாரு. ஓகேங்களா? அவர் தெரிகிறாரு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல ஃபிசிக்கல் அப்படின்றப்போ அங்கே வந்து ஃபீலிங்ஸில் சொல்லிட்டோம். தெரிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினரி சுச்சுவேஷனில் சொல்லிட்டோம். இங்கே வந்து ஃபிசிக்கலாக நம்ம நேர்லேயே சொல்லுவோம். அவர் சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்கிறாரு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அவர் சாப்பிட்ற மாதிரி தெரிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர் நேர்லேயே பார்த்து சொல்லுவோம். ஓகேங்களா? இதுதான் கம்பேரிசன். ஸோ போத் ஆர் சேம். எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேணாம். சேம் யூஸ் பண்ணுற இடத்துல அப்பியரும் யூஸ் பண்ணலாம், அப்பியர் யூஸ் பண்ணுற இடத்துல சீம் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதோட டெஃபினேஷன் பார்க்கலாம். இரண்டுமே வந்து ஆக்ஷன் வெர்ப் தான். ஆல்ரெடி நான் சொன்னது தான். ரெண்டுமே வந்து ஆக்ஷன் வெர்ப் தான். சீமோட சினானம்ஸ் தான் அப்பியர். ஓகேங்களா? சினானம்ஸ் வந்துட்டாவே அதோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரி. ஓகேங்களா? லெட்டர்ஸ் சேஞ்ச் மட்டுமே தான் சேம், பட் மீனிங் சேம். சினானம்ஸோட அர்த்தம் அதுதான் தமிழில். ஓகேங்களா? ஜெராக்ஸ் மாதிரி இரண்டுமே வந்து ஏறத்தாழ சேம் மீனிங் தான். ஓகேங்களா? கான்செப்ட் மட்டும் புரியுதா பாருங்கள். இது வந்து ரெண்டுமே ஆக்ஷன் வெர்ப் தான். சீம்ஸோட சினானிம்ஸ் தான் அப்பியர். ஓகேங்களா? ரெண்டுமே வந்து சேம் மீனிங். ஓகேங்களா? இப்போது நம்ம எப்படி பேச போகிறோம் அப்படின்னா, அவர் வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார் போல் தெரிகிறார் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அவர் வந்து சாப்பிட்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அவர் நடக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இடத்துல நம்ம இந்த சென்டென்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் நம்ம ரொம்ப டீப்பாக படிக்க போகிறோம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். இது வந்து அட்வான்ஸ் நாலேஜுக்காக தான் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சினானம்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஏன்னா புதுசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து சினானம்ஸ் அப்படின்னா கொஞ்சம் டவுட் இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ஸ்லைட் நான் போட்டிருக்கேன். சினானம்ஸ் அப்படின்றப்போ சொல்லு அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுங்களேன். அந்த சொல்லு அப்படின்றத டிபெண்ட் பண்ணி என்னென்ன வேர்ட்ஸ் இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். சொல்லு, பேசு. ஓகேங்களா? சே. ஓகேங்களா? டெல். புரியுதுங்களா? ஸ்பீக், டிக்ளேர், அனௌன்ஸ், மென்ஷன். ஓகேங்களா? இது எல்லாமே சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து சொல்லு, பேசு அப்படின்ற இடத்துல எல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக வரும். ஓகேங்களா? மற்றபடி இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. டெல் அப்படின்னா சொல்லு, ஸ்பீக் பேசு, டிக்ளேர் அறிவிப்பு. ஓகேங்களா? அனௌன்ஸ் பண்ணுறது. ஓகேங்களா? மென்ஷன் அப்படின்னா குறித்து பேசுகிறது. இதெல்லாமே வந்து தான் நம்மளுக்கு வந்து சினானிம்ஸ். சேம் இதே கான்செப்டில் தான் சீம், அப்பியர். ஓகேங்களா? ரெண்டுமே வரும். எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேணாம். ஓகேங்களா? சீம் அதோட அப்பியர், சீம் இதோட 3 ஃபார்ம் பார்க்கலாம். இதை ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இது வந்து ஆக்ஷன் வெர்ப். ஓகேங்களா? சீம் அதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து சீம்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சீம்டு. ஓகேங்களா? தமிழ் மீனிங் வந்து தெரிவது, தெரிந்தது, தெரியப்பட்டு. ஓகேங்களா? அப்படி வரும். அப்பியர், அப்பியர்ட், அப்பியர்ட். ஓகேங்களா? தோணுது, தோன்றியது. ஓகேங்களா? தோன்றப்பட்டு அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஒன் மோர் டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். சீம், சீம், சீம்டு. அப்பியர், அப்பியர்ட், அப்பியர்ட். ஓகேங்களா? இது வந்து சீம் வந்து ஃபீலிங்ஸை பற்றி சொல்கிறது. அப்பியர் அப்படின்றது வந்து ஃபிசிக்கலாக அவரை பார்த்து நம்ம அப்படியே நேரடியாக வந்து சொல்கிறது. ஓகேங்களா? இதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வராது நம்ம யூஸ் பண்ணும் பொழுது. ஸோ ஓகேங்களா? அதனால் வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு மட்டும் யோசிக்காதீங்க. ரெண்டுமே சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன். சீம் ஃபஸ்ட்டு நம்ம சீம் பற்றி படிக்கலாம். சீம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், தெரியுது. ஓகேங்களா? அப்பியர் அப்படின்னா தோன்றுறது, தெரியுது அப்படின்னா ஃபீலிங்ஸ். ஓகேங்களா? டெஃபினேஷன் நான் படிக்கிறேன் பாருங்கள். நாம் சப்ஜெக்டுடைய நிலைமையை பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது என்று கற்பனையில் சொல்லும் பொழுது நாம் இதை பயன்படுத்த வேண்டும். ஓகேங்களா? கான்செப்ட் புரியுதா பாருங்கள். சப்ஜெக்டுடைய ஸ்டேட்டஸ் பார்க்கும் பொழுது அது எப்படி இருக்கிறது,
என்று சொல்லுவதற்கு நம்ம இந்த சீம்ஸை வந்து பயன்படுத்துகிறோம். நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸ்டேட்டஸ், சப்ஜெக்டோட ஸ்டேட்டஸ் எது சொல்லணும் அப்படின்னா பி வெர்ப்ஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஜெக்டோட ஸ்டேட்டஸை சொல்லும். அவள் அழகாக இருக்கிறாள். ஓகேங்களா? அவள் அழகாக இருக்கிறாள் அப்படின்னா பி வெர்ப்ஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது அவளோட ஸ்டேட்டஸ். அவள் இருக்கிறாள் அழகாக. ஓகேங்களா? அந்த பி வெர்ப்ஸ் வந்து எப்போவுமே வந்து சப்ஜெக்டோட ஸ்டேட்டஸை தான் சொல்லும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? சி இஸ் பியூட்டிஃபுல். கரெக்டுங்களா? சி இஸ் பியூட்டிஃபுல். ஓகேங்களா? அதான் அதுக்கு பதிலாக நம்ம இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கே கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சப்ஜெக்ட் வரும், ஒரு வெர்பு வரும், ஒரு அட்ஜெக்டிவ் வரும். ஓகேங்களா? அவள் அழகாக இருப்பது போல தெரிகிறாள். ஓகேங்களா? அவள் அழகாக இருப்பது போல தெரிகிறாள். இதுக்கு முன்னாடி நம்ம நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். அவள் அழகாக இருக்கிறாள். சி இஸ் பியூட்டிஃபுல். அது 100% பாசிபிலிட்டியான சென்டென்ஸ். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது வந்து கற்பனையில் தான் வரும். ஓகேங்களா? நம்ம கற்பனையில் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அவள் அழகாக இருந்தாலும் நம்ம வந்து இல்லாத மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சீம்ஸோட டெஃபினேஷன் புரிஞ்சிச்சா? அதாவது வந்து கற்பனையிலே சொல்கிறோம். அவள் அழகாக தான் இருந்தாலும் அவள் அழகாக இருக்கிற மாதிரி தான்ப்பா எனக்கு தோணுது அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சி சீம்ஸ் பியூட்டிஃபுல். ஓகேங்களா? ஏன் சீம்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா இது வந்து ஆக்ஷன் வெர்ப்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சிங்குலர் வரப்போ நம்ம வெர்போட எஸ் அல்லது இஎஸ் சேர்க்கணும். இது கூட நம்ம எஸ் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். அதனால் சி வந்து சிங்குலர்ன்றதுனால நான் வெர்பு கூட எஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஷீ சீம்ஸ் பியூட்டிஃபுல். ஓகேங்களா? அவள் அழகாக இருப்பது போல தெரிகிறாள். ஓகேங்களா? செகண்ட் ஒன் பார்க்கலாம். அவள் அழகாக இருப்பது போல தெரிந்தாள். பாஸ்ட்டில் சொல்கிறோம். ஓகேங்களா? அவள் அழகாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா? அந்த இடத்துல சி சீம்ட் பியூட்டிஃபுல். ஓகேங்களா? வெர்பு மட்டும் நம்ம பாஸ்ட்டில் போட்டுருவோம். சி சீம்ட் பியூட்டிஃபுல். அவள் அழகாக இருப்பது போல தெரிந்திருக்கிறாள். ஓகேங்களா? அப்படி சொல்லும் பார்த்தீங்களா? இருந்திருந்தாள் அப்படின்றப்ப நம்ம வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் யூஸ் பண்ணோம். தே ஹாவ் சீம். ஓகேங்களா? பியூட்டிஃபுல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பார்க்கலாம். அவர்கள் சோகமாக இருப்பது போல தெரிகிறார்கள். ஓகேங்களா? ப்ரெசண்ட்டில் சொல்கிறோம். அவர் சோகமாக இருக்கிற போல தெரிகிறார்கள் அப்படின்றதுல தே சீம் சேட். அவர்கள் சோகமாக இருப்பது போல தெரிந்தார்கள் அப்படின்னா தே சீம் சேட். ஓகேங்களா? இங்கே வந்து பாஸ்ட் ஒர்க் போடுறோம். அவர்கள் சோகமாக இருப்பது போல தெரிந்திருந்தார்கள் அப்படின்றப்போ தே ஹாவ் சீம் சேட். ஓகேங்களா? நம்ம எப்படி பேசணும் அப்படின்னா இங்கே இஸ் போட்டோம்னா தே ஆர் சேட் அப்படின்னா அவர் சோகமாக இருந்தார்கள். 100% கரெக்டு. ஆனால் நம்ம இந்த மாதிரி சொல்கிறப்போ நம்ம வந்து ஒரு இமேஜினரி சுச்சுவேஷனில் சொல்கிறோம். அது போல் இருக்கிற மாதிரி எனக்கு தோன்றுறது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல நம்ம வந்து இந்த வெர்பு யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெர்பு வந்து சப்ஜெக்டோட ரிலேஷனில் மட்டும்தான் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. அவர்கள் தெரிகிறார்கள் சோகமாக இருப்பது போல். அவர்கள் தெரிகிறார்கள் அப்படின்னா தே சீம். சோகமாக இருப்பது போல் அப்படின்னா சேட். ஓகேங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். ரொம்ப ஈஸியாக தான் போகுது சென்டென்ஸு. அதனால் வந்து ஒன் மோர் டைம் வந்து ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இது வந்து அதை விட கொஞ்சம் அடிஷ்னலான ஒரு அட்வான்ஸு. ஸோ அதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். இட் சீம்ஸ் தட். ஓகேங்களா? ப்ளஸ் ஒரு மெயின் கிளாஸ் போடணும். மெயின் கிளாஸ்னால் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு வெர்ப் இருக்கும். அதை தாண்டி நான் வேணா இருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் மஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட்டு வெர்ப் இருக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அவன் கோபமாக இருக்கிறான் போல் தெரிகிறது. ஓகேங்களா? அங்கே தெரிந்தான் வரும். ஓகேங்களா? அதாவது வந்து இங்கே தெரிகிறது அப்படின்றப்போ எது தெரியுது அப்படின்னா இட் சீம்ஸ். ஓகேங்களா? அது தெரிகிறது அப்படின்றப்போ இட் சீம்ஸ் தட் ஹீ இஸ் ஆங்க்ரி. ஓகேங்களா? அவன் கோபமாக இருக்கிறான் அப்படின்றது தான் ஃபுல் சென்டென்ஸ். ஓகேங்களா? போல தெரிகிறது அப்படின்ற இடத்துல இட் சீம்ஸ் தட். ஓகேங்களா? சாரி, அங்கே எஸ் மிஸ் ஆகிருக்கு. இட் சீம்ஸ் தட் இஸ் ஆங்க்ரி. ஓகேங்களா? கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அவன் கோபமாக இருந்தது போல தெரிந்தது அப்படின்னா இட் சீம்ஸ் தட் ஹி வாஸ் ஆங்க்ரி. ஓகேங்களா? அவன் கோபமாக இருக்கிறான் போல் தெரிந்திருந்தது அப்படின்னா இட் ஹாஸ் சீம் தட் ஹி இஸ் ஆங்க்ரி. ஓகேங்களா? கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இங்கே அதில் நம்ம பார்க்குறப்போ எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டோட ரிலேஷனில் இருக்கும். ஓகேங்களா? அவள் அழகாக. ஓகேங்களா? தோன்றினால் முடிந்தது. தோன்றியதுன்னு சொல்லலை, நம்ம தோன்றினால் தான் பேசணும். ஓகேங்களா? கம்பேரிசன் மட்டும் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் எதில் முடிக்கிறோன்றது தான் நம்மளுக்கு முக்கியம். நெக்ஸ்ட் இன்னொரு பேட்டர்னில் எப்படி ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இருக்கும், வெர்பு இருக்கும், +2 + V1. ஓகேங்களா? அவன் முழுமையாக சாப்பிட்றான் போல் தெரிகிறான். ஓகேங்களா? தெரிகிறான் வந்தாவே அது வந்து சப்ஜெக்டோட ரிலேஷனில் வரும். அப்போ சப்ஜெக்ட் ப்ளஸ் நம்ம சீம்ஸ் போடணும். இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்லைடில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அவன் கோபமாக இருப்பது போல தெரியுது அப்படின்றப்போ அவன் தெரிந்தான்னு சொல்ல தெரியுதுன்னு சொல்கிறோம். அதனால் நம்ம இட்டு வச்சு யூஸ் பண்ணோம். இங்கே பாருங்கள், அவன் முழுமையாக சாப்பிட்றான் போல் தெரிகிறான், அவன் தான் தெரிகிறான். ஓகேங்களா, ஹீ சீம் டு ஹீட் ஃபுல்லி. ஓகேங்களா, செகண்ட் ஒன் பார்க்கலாம். அவன் முழுமையாக சாப்பிட்றான் போல் தெரிந்தான் அப்படின்றப்போ அவன் தான் தெரிந்தான், பாஸ்ட்டில் தெரிந்தான் சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஹீ சீம் டு ஹீட் ஃபுல்லி. ஓகேங்களா, அவன் முழுமையாக சாப்பிட்றான் போல் தெரிந்திருந்தான் அப்படின்றப்போ இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வருது. அதனால் வந்து ஹீ ஹேஸ் சீம் டு ஹீட் ஃபுல்லி. ஓகேங்களா, கம்பேரிசன் மட்டும் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா, அடுத்தது ஓனர் பேட்டர்ன் பார்க்கலாம். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். சப்ஜெக்ட் வரும், வர்பு வரும், ப்ளஸ் டு பி ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகேங்களா, அந்த மிஷின் நல்லா ஓடிக்கொண்டிருந்தது போல் தெரியுது சொல்லுவோம் பார்த்தீங்களா. இப்போ கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணுறோம், அங்கே சொல்லுவோம் பார்த்தீங்களா, டக்குன்னு அந்த மிஷின் ரிப்பேர் ஆகிடும். அந்த இடத்துல நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, இது வந்து இந்த மிஷின் நல்லா தான் ஓடின்னு இருந்தது, அது போல் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி பேசணும் அப்படின்னா, த மிஷின் சீம்ஸ், அந்த மிஷின் தான் தெரியுது. ஓகேங்களா, த மிஷின் சீம் டு பி ரன்னிங் வெல். ஓகேங்களா, நல்லா ஓடிக்கொண்டிருந்த போல் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த இடத்துல அப்படி பேசணும். அந்த மிஷின் நல்லா ஓடிக்கொண்டிருந்தது போல் தெரிந்தது பாஸ்ட்டில் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெசண்ட்டு, இப்போ வந்து பாஸ்ட்டில் சொல்கிறோம். த மிஷின். ஓகேங்களா, தெரிந்தது அப்படின்னா த மிஷின் சீம் டு பி ரன்னிங் வெல். ஓகேங்களா, தேர்ட் ஒன் பார்க்கலாம். அந்த மிஷின் நல்லா ஓடிக்கொண்டிருந்தது போல் தெரிந்திருந்தது சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இடத்துல எப்படி யூஸ் பண்ணோன்னா, த மிஷின் ஹேஸ் சீம் டு பி ரன்னிங் வெல். ஓகேங்களா, டு பி ரன்னிங் வெல் அப்படின்றப்போ இருக்கிறது ப்ரெசண்ட்டில் சொல்கிறோம். ஓகேங்களா, அந்த மிஷின் வந்து ஆஃப் ஆனது பாஸ்ட்டில் இருந்தாலும் நம்ம ப்ரெசண்ட்டில் சொல்கிறோம். அதனால் வந்து டு பி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ரன்னிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து நவுனாக ஆக்ட் ஆகுது. வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜினாவே நம்மளுக்கு நவுனாக ஆக்ட் ஆகும். வெல் அப்படின்றது வந்து அது வந்து குட். ஓகேங்களா, அதுக்கு பதிலாக நம்ம வெல் யூஸ் பண்ணுறோம். ஆனால் வெல் யூஸ் பண்ணுற இடத்துல வந்து அந்த வெல் வந்து எப்போவுமே வந்து ஆக்ஷன் வர்பை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் டிஃபைன் பண்ணி வரும். அங்கே வந்து நம்ம குட் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து எல்லாமே வந்து சீம். ஓகேங்களா, அதை பற்றியான டெஃபினேஷன் தான் பார்த்தோம். ஆனால் அப்பியர் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ சேம் அதே சீம்ன்ற இடத்துல வந்து நம்ம அப்பியரும் போட்டு யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு தப்பும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுமே சினானிம்ஸ் தான். அதனால் வந்து எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம். ஓகேங்களா, நம்ம போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம். ஸோ ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்பியர், அப்பியர்ட். ஓகேங்களா, இதுதான் 3 ஃபார்ம் ஆஃப் த அப்பியர். நெக்ஸ்ட்டு வந்து அதோட தமிழ் மீனிங் எப்படி வரும்னா தோன்றுவது. ஓகேங்களா, பாஸ்ட்டில் வந்து தோன்றியது, தோன்றப்பட்டுன்னு வரும். ஓகேங்களா, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு அந்த கொஸ்டினை வந்து எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா, ஃபிசிக்கல் விசிபிலிட்டியை பார்த்து தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அதாவது வந்து அவன் திடீர்னு என் முன்னாடி வந்துட்டான் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவன் திடீர்னு என் முன்னாடி வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறப்போ வந்துட்டான்றதுக்கு பதிலாக ஹீ அப்பியர்ட். ஓகேங்களா, இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. அவன் திடீர்னு என் முன்னாடி வந்துட்டான், என் முன்னாடி தோன்றினான். அந்த மாதிரி இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அப்பியர் நம்ம பேச போகிறோம். ஓகேங்களா, அதுதான் ஃபிசிக்கல். அவன் ஃபிசிக்கலாக வந்தான் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம பேச போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, சரி பார்க்கலாம். அதை எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவன் பார்க்குறதுக்கு நல்லவன் போல் தெரிகிறான். ஓகேங்களா, அவன் பார்க்குறதுக்கு நல்லவன் போல் தெரிகிறான்பா. இதை நம்ம வந்து டே பை டே கான்வர்சேஷனில் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுவோம். மல்டிபிள் டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதை வந்து எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ நம்ம இது வரைக்கும் எப்படி பேசியிருப்போம் அப்படின்னா, ஹீ இஸ் குட். ஓகேங்களா, அவன் நல்லவன். ஓகேங்களா, டு லுக்கிங் ஹிம் அந்த மாதிரி நம்ம பேசலாம். ஓகேங்களா, அது வந்து காமனான வேர்ட்ஸ். ஓகேங்களா, அது தப்பும் கிடையாது, அது வந்து 100%. இங்கே போல தான் தெரிகிறான். ஓகேங்களா, போல தான் தெரிகிறான் ஒரு அப்ராக்சிமேட்டில் நம்ம சொல்கிறோம். அவன் பார்க்கறதுக்கு நல்லவன் போல தான்மா தெரிகிறான் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த இடத்துல நம்ம எப்படி பேச போகிறோம் அப்படின்னா, ஹீ அப்பியர் டு பி அ குட் பர்சன். ஓகேங்களா, அவன் பார்க்குறதுக்கு நல்லவனாக தெரிகிறான்பா. ஓகேங்களா, தெரிகிறான் அங்கே தான் பார்த்தோம். இங்கே நம்ம தோன்றுவது தான் போடணும். ஏன் தெரியுதுன்னு பேசுகிறோம் அப்படின்னா, நம்ம டே பை டே கான்வர்சேஷனில் நம்ம இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பேசுவோம். அவன் தோன்றான் அப்படின்ட்டு நம்ம வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அந்த வேர்டு. அவள் திடீர்னு என் முன்னாடி வந்தா மாதிரி தெரிந்தாள். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேய் படத்தில் பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, சடனாக நம்ம மூஞ்சிக்கு முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி ஒரு சீனெல்லாம் வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம இப்படி தான் பேசணும். ஓகேங்களா, சடன்லி ஷீ அப்பியர்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. ஓகேங்களா, அவள் திடீர்னு என் முன்னாடி வந்தா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதான் ஃபிசிக்கலாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுறது. ஓகேங்களா, சடன்லி ஷீ அப்பியர்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. அவர்கள் அவர்களுடைய பைக்கில் ஓகேங்களா மோதுவது போல் தெரிந்தார்கள் சொல்லுவோம் பார்த்தீங்களா. அவங்க வந்து என் பைக்கில் வந்து இடிக்கிற மாதிரி வந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அவங்க வந்து அவங்க பைக்கில் வந்து இடிக்கிற மாதிரி வந்தாங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இடத்துல எப்படி பேசணும் அப்படின்னா, தே ஹேவ் அப்பியர்ட் டு பி ஹிட்டிங். ஓகேங்களா, வித் தேர் பைக்.
நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட்டு 3 வேர்டு தான் முக்கியம். அதை தான் நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா? தே ஹேவ் ஹப்பியர் அப்படின்னா அவங்க வந்து மோதுற மாதிரி எனக்கு தெரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா, அதுதான் டூ ஹிட்டிங் வித் தேர் பைக். ஓகேங்களா? கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. சேம் இதே இடத்துல வந்து நம்ம சீம் போட்டு பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். 100% கரெக்ட் சென்டென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஹீ சீம்ஸ் டு பி அ குட் பர்சன். ஓகேங்களா? அதே தான் சேம். அவன் பார்க்குறதுக்கு நல்லவன் போல தெரிந்தான். ரெண்டாவது பார்க்கலாம். அவள் திடீர்னு என் முன்னாடி வந்த மாதிரி தெரிந்தாள் சொல்லுவோம் பார்த்தீங்களா, தெரிந்தாள். அந்த மாதிரி நம்ம பேசும்பொழுது தான் நம்மளுக்கு வந்து அப்பியர் அப்படின்றது வந்து சப்ஜெக்ட் பக்கத்தில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. சடன்லி ஷீ சீம்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. ஓகேங்களா? அப்படி நம்ம பேசும்பொழுது இங்கே நம்ம சீம் வச்சு பேசுகிறோம். அப்போ வந்து நம்மளுக்கு சென்டென்ஸ் வந்து 100% கரெக்ட் சென்டென்ஸ். ஸோ அதனால் வந்து அப்பியர் நான் வந்து ரொம்ப ஃபுல்லாக எடுக்க போகிறதில்ல. ரெண்டுமே போத் ஆர் சேம் அப்படின்றதுனால நம்ம வந்து கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து நிறைய சென்டென்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இதில் எதனா டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒன் மோர் டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். சீம் அப்பியர் அப்படின்னா தெரிவது. ஓகேங்களா? தமிழ் மீனிங் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் சேம் தான். நம்ம எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேண்டாம். தெரியுது அப்படின்னா ஃபீலிங்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி கற்பனில் சொல்லும் பார்த்தீங்களா, அவன் வரா மாதிரி தெரியுதுப்பா அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல எப்படி நம்ம பேசுவோம் அப்படின்றத வச்சு தான் நம்ம இந்த சீம்ஸ் அண்ட் அப்பியர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஹோம்ஒர்க் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவன் பார்க்கறதுக்கு படித்தவன் போல தான் தெரியுது சொல்லும் பார்த்தீங்களா, அவன் பார்க்கறதுக்கு படித்த மாதிரி தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அந்த இடத்துல எப்படி வரணும், அவன் வருவான் போல் தெரிகிறது. ஸோ ஒருத்தர்கிட்ட சொல்லுவோம், கொஞ்சம் எட்டி பாரு, அவன் வரானான்னு பாரு அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா, அவன் வரான் போல தான்ப்பா தெரியுது அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம எப்படி பேசுவோம், அவன் பசியாக இருக்கிற போல் தெரிந்தால். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, நான் ஒன் மோர் டைம் சொல்கிறேன், நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். அவன் பார்ப்பதற்கு படித்தவன் போல் தான் தெரிகிறான். ஓகேங்களா? அவன் தெரிகிறான் அப்படின்ற இடத்துல மட்டும் ஹீ சீம்ஸ் வரும். ஓகேங்களா? செகண்ட் பாருங்கள். அவன் வருவான் போல் தெரிகிறது. ஓகேங்களா? அவன் தெரிகிறான் வரல, அது தெரிகிறதுன்னு வர இடத்துல நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இட் சீம்ஸ் தட். ஓகேங்களா? இட் சீம்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அவன் வருவான் போல் தான் தெரிகிறது அப்படின்றப்போ இட் சீம்ஸ் தட் ஹீ கம்ஸ். ஓகேங்களா? அவன் வரான் அப்படின்றப்போ நம்ம அப்படி சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. நம்ம பேசுகிற சென்டென்ஸ் வந்து எங்கே நிறுத்துறோன்னு பார்க்கணும். ஓகேங்களா? இது ரெண்டு தான் முக்கியம். இந்த சீம்ஸ் அண்ட் அப்பியர் யூஸ் பண்ணுறப்போ அவன் தெரிகிறான் அப்படின்னா ஹீ சீம்ஸ். ஓகேங்களா? அவன் வரா மாதிரி தெரியுது அப்படின்னா இட் சீம்ஸ். ஏன்னா அவன் தெரியல, அது தெரியுது அப்படின்றப்போ இட் சீம்ஸ். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப மெயின் திங்கு. இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.